குமார் ஃபேமிலியோட தான் வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம் மால்தீவ்ஸ்க்கு. ஸோ இது வந்து ஒரு மினி கோவான்னு சொல்கிறாங்க, ஒரு தனி தீவுன்றாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சுற்றியுமே வந்து கடலாக இருக்குது பாருங்கள், லேக்காக இருக்குது பாருங்கள். இந்த லேக் தான் வந்து அந்த பீச்சில் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஈசிஆரில் ஒரு லாங் டிரைவ் ரொம்ப போகாமல் மீடியமாக ஒரு டிரைவ் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். அப்போ தான் 50 கிலோமீட்டர் ஒரு மீடியம் டிரைவ். நம்ம போகிற பிளேஸ் வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர்ஸு, இங்கே ஓஎம்ஆர்லேருந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸு. இந்த ஸ்கூல் லீவில் வந்து கிட்ஸை வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ இங்கே வந்து நிறைய கேட்டகரி போட்லாம் வச்சுருக்காங்க. ஸ்பீட் போட் இருக்குது, பனானா போட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, அப்புறம் வந்து ரோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எல்லா விதமான போட்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2 கேட்டகரி மட்டும்தான் அங்கே ஐலாண்டில் கொண்டு போய் விட்டதா சொன்னாங்க. ஸோ ஒன்று வந்து 3000 ருபீஸ் பே பண்ணோம். 8 சீட்டு நம்மளை கூட்டிகிட்டு போய் ஐலாண்டில் விடுவாங்க. 2 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணி திரும்பி அகைன் அவங்களே ரிட்டன் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து 2300 வந்து 3 பேர் மட்டும்தான் ஸ்பீட் போட்டு. ஸோ சீக்கிரமாக கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க 3 பேரையும். அகைன் அதே மாதிரி 2 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணி ரிட்டன் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் ஐலாண்டு போகிறதுக்கு. மீதி எல்லாமே வந்து ஸ்பீட் போட்லாம் இருக்குது. நார்மல் போட்டெல்லாம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு உள்ளே வந்து போய் காமிச்சிட்டு நம்மளுக்கு திரும்பி ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இது வந்து வேறு லெவலாக இருக்குது. ஸோ பேக்கில் வந்து நம்மளை வந்து ஒரு தனி தீவில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி போட்டிங்கில் வந்தீங்கன்னா நார்மல் பிளேஸ்க்கு அங்கே போகாமல் டிரைவருக்கு ஏதாவது அடிஷ்னலாக பே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பிளேஸில் கொஞ்சம் தூரம் வந்து இறக்கி விடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிளேஸு. ஸோ கைஸ், நம்ம வந்து உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? திலீப் குமார் ஃபேமிலியோட தான் வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம் மால்தீவ்ஸ்க்கு. ஸோ இது வந்து ஒரு மினி கோவான்னு சொல்கிறாங்க, ஒரு தனி தீவுன்றாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இனிமேல் தான் அட்மாஸ்பியர் நல்லாயிருக்கும். ரிட்டர்ன் ஜெர்னி இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து தனி தீவுக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க நம்மளை. ஸோ ஒரு 1 hour 1.5 hour இங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏற்கனவே வந்து நம்ம இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு வாட்டி தனி தீவுக்கு போயிருக்கோம். ஸோ பாண்டிச்சேரியில் வந்து பாரடைஸ் பீச்சுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் வந்து போட்டிங்கில் போகிற மாதிரி இருக்கும். அங்கேயும் வந்து ஒரு 2 hour 3 hour நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேறு போட் வரும். எந்த போட் வேணாலும் நம்ம பார்த்து ஏறி வந்துட்டே இருந்துருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நிறையா பீப்புள்ஸ் இருப்பாங்க. ரொம்ப வந்து கொஞ்சம் நிறையா மக்கள்லாம் வந்து வந்திருப்பாங்க. இங்கே வந்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து வரமாட்டாங்க, ஓரளவுக்கு மீடியமாக தான் வருவாங்க. கிட்ஸ்லாம் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஆஃப்ரிக்கன் வந்து இங்கே வேறு லெவலில் பீச்சில் வந்து விளையாண்டு என்ஜாய் பண்ணார். ஏன்னா வந்து பீச்சுமே வந்து ரொம்ப க்ளீனாக நீட்டாக அழகாக இருக்கும். எந்த விதமான குப்பையும் கிடையாது. இந்த மாதிரி பால்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கிட்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஆஃப்ரிதினும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து நல்லா விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா, அந்த போட்டு வர்றதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எந்த டைம் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லஞ்சுக்கு அப்புறமா வரணும். ஸோ நாங்கள் வந்து இந்த தீவில் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாய் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் லஞ்சுக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா கரெக்டான டைமாக இருக்கும். ஸோ ஒரு 4 மணி போல் நம்ம உள்ளே போயிட்டு திரும்பி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 5 மணி 5:30 மணிக்கு நீங்கள் ரிட்டன் கிளம்புனீங்கன்னா இந்த மாதிரி வந்து வியூஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டே வரலாம். ஸோ முன்னாடி வந்து போட்டு போகிறது, ஆப்போசிட்டில் போட்டு வர்றது, லெஃப்ட் சைடோட கிளைமேட்டு, ரைட் சைடில் இருக்கிற கிளைமேட்டு, இந்த மேலே இருக்கிற வந்து வானம் மேகம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ நேச்சுரலாக விரும்புகிறவங்க, இந்த மாதிரி கடலில் போட்டிங்லாம் போகிற விரும்புகிறவங்க ரொம்பவே வந்து லைக் பண்ணுவாங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டே மூன் வந்து அப்படியே தெரிஞ்சுது. ஸோ அதையுமே நாங்கள் வீடியோவில் கேப்சர் பண்ணோம். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.